நம்ம தாயக மரபு விதை சேகரிப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 120க்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறி விதைகளை பயிரிட்டு விதைகளா மாடி தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டம் பண்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இங்க சேலத்துல நடக்கக்கூடிய மரபு விதை திருவிழாவுக்கு நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்கும் தாண்டி விற்பனைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட காய்கறி விதைகளையும் நேரடியாகவும் காட்சிப்படுத்துறோம், விற்பனையும் செய்யறோம்னா. நெய் மிளகா ரொம்ப அதிகமா மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அதோட பெரிய சிக்கல் என்னன்னா இது முளைக்க மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் தொடர்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 12 நாளுக்கு முன்னாடி நாத்து போட்டோம், ரொம்ப அழகா ஜெர்மினேஷன் வந்திருந்தது. அதை போட்டோ எடுத்துக்கிட்டு நெய் மிளகா விதையோட நெய் மிளகாவும் கொண்டு வந்திருக்கிறோம், கொடி உருளை கொண்டு வந்திருக்கிறோம். அதை தாண்டி கீரைகள்ல மட்டும் ஒரு 15க்கும் மேற்பட்ட ரகங்கள் கொண்டு வந்திருக்கோம். தக்காளி, கத்திரி, மிளகா, அது சொரக்காய், பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய், குறிப்பா இந்த பட்டத்துல நடவுக்கு ஏற்ற இந்த தர்பூசணி விதை, முலாம்பழம் விதை, வெள்ளரி விதைகளை கொண்டு வந்திருக்கோம்னா தொடர்ந்து மக்கள் இப்ப விதைக்கலாமா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. ஆமாங்கண்ணா, நம்மள்ட்ட நாட்டு விதைகள் தான் அதிகம் இல்ல, முழுமையும் நாட்டு விதைகள் மட்டும்தான். ஏன்னா வேளாண்மையில தற்சார்பு தேவைன்னா நாட்டு விதைகள் மட்டும்தான் அது முடியும், வேற ஹைபிரிட் விதையால அதை சஸ்டைன் பண்ண முடியாது. அப்ப முழுமையா நாட்டு விதைகள் மட்டும்தான் பண்றோம், காய்கறிகளா இருந்தாலும் சரி விதைகளுக்கா இருந்தாலும் சரி. விதைகளை பொறுத்த வரைக்கும் என்ன ரேட்டு? ஆனா விதை நம்ம எப்படி தோங்கணுமோ அப்படிதான் இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். 20 ரூபாய்க்கு விற்பனை தொடங்கணும், இப்பயும் 20 ரூபாய்க்கு தான் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏதாவது அரிய ரகங்கள் ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் மட்டும் 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம், வெளியூர்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். நான் தமிழ்நாடை தாண்டி இந்தியா முழுவதும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம்.